ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பனானா கேக் ரெசிபி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற கேஷ்யூஸ், கோகோனட், பனானா இதெல்லாம் போட்டு ஒரு ரிச்சான பனானா கேக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 பனானா எடுத்துக்கலாம். 2 இல்லை 3 மீடியம் சைஸ் பனானா எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பனானா மேஷ் பண்ணதும் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஊற்றலாம். ஆயில் நான் ஊற்றிருக்கேன், பட்டர்னால் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் பட்டர் இல்லை ஆயில் ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் ஆயில், வேறு எந்த ஃப்ளேவர்ஸும் வரக்கூடாது. அதோட ஒரு 2 எக் போடுறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறமா சுகர் சேர்க்கலாம். இப்போ இதில் வெனிலா எசன்ஸும் 1/2 கப் சுகரும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும். இப்போ இந்த சீவ் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 1.25 கப்பு, அதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சம் சின்னமன் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இது நல்ல மணமாக இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். சின்னமன் பவுடர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பட்டை எடுத்து திரிச்சு கூட நீங்கள் போடலாம். இல்லை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி போடுங்க. இதை நல்லா சிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கொஞ்சம் தேங்காய், கேஷ்யூ நட்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணி, முந்திரி பாதாம் இருந்தால் கூட நீங்கள் போடலாம் நட்ஸு. நான் முந்திரியும் தேங்காயும் போடுறேன். இப்போ ஒரு பேக்கிங் பேன் எடுத்து ஆயிலோ பட்டரோ தடவிட்டு பேக்கிங் பேப்பர் விரிச்சிட்டு இதில் நம்ம பேட்டரை ஊற்றிக்கலாம். மேலே டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காயும் கேஷ்யூ நட்ஸும் போடுங்க. இது நல்லா பேக் ஆகி அந்த நல்ல ரோஸ்ட் ஆனோடனே நல்ல மணமாக இருக்கும். நிறையவே கூட தேங்காய் அண்டு நட்ஸ் நீங்கள் மேலே டாப் பண்ணலாம். நம்ம இதை உள்ளே பேக் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் இதை 350 ஃபாரன்ஹீட், அதாவது ஒரு 180 சியில் வச்சுருக்கேன். அவனில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு பாருங்கள், இந்த எண்டெல்லாம் கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறமா இன்வெர்ட் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது டீ டைம் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜானூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதோட ரிட்டன் ரெசிபி வேணும்னா januskitchen.com வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.